கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட இந்த பிரத்யேகமான ஆழமான தேடலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். எனக்கும் இந்த தேடல்ல இணையறதுல ரொம்பவே சந்தோஷம். எப்பவுமே ஒரு விஷயத்த சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போகாம அதோட ஆணி வேறு வரைக்கும் போய் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஆர்வம் இருக்குல்ல, அது எப்பவுமே எங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். நிச்சயமா. எதையும் கேள்வி கேட்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்பவே பிடிக்கும். கரெக்ட். இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் வார்த்தை அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல இருக்கிற இராமாயணம் பிறந்த கதை அப்படிங்கிற பகுதியை தான் இன்னைக்கு நம்ம டீப்பா பார்க்க போறோம். இராமாயணம் அப்படின்னு சொன்னோனே நமக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடும். தர்மம், போர், ராமரோட குணங்கள், இது எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, அதோட நிறைய மந்திரங்கள், மாயாஜாலங்கள், வானரங்கள்னு ஒரு பெரிய கற்பனை கதை அப்படிங்கிற ஒரு பிம்பம் தானே பொதுவா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த உலகம் போற்ற ஒரு உன்னத இதிகாசம் எப்படி ஒரு சின்ன நதிக்கரையில ஒரு சாதாரண மனிதனோட கட்டுக்கடங்காத உணர்ச்சியிலிருந்து ஒரு ஆழமான வரலாற்று பின்னணியிலிருந்து உருவாச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மிஷன் இன்னைக்கு. அதை யோசிக்கும் போதே ரொம்ப திகைப்பா இருக்கு. சரி, அந்த ஆச்சரியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும். சொல்லுங்க. அதாவது ராமாயணத்தை எழுதின வால்மீகி முனிவரை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அவர் ஒரு வட இந்தியர், ஆரிய மரபைச் சேர்ந்தவர் அப்படின்னு அந்த நூல்ல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் அவர் இத முதல்ல வடமொழியில, அதாவது சம்ஸ்கிருதத்துல தான் எழுதியிருக்கார். இந்த தகவலை நம்ம எந்தவித சார்பும் இல்லாம ஒரு வரலாற்று பதிவா மட்டும் எடுத்துப்போம். கண்டிப்பா இதுல எந்த அரசியலும் இல்லாம சோர்ஸ்ல இருக்கிறத அப்படியே பாக்கறதா நம்மளோட வழக்கம். ஆனா எனக்கு என்ன வியப்புன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல ஒரு குறிப்பிட்ட மொழியில எழுதப்பட்ட ஒரு படைப்பு எப்படி இத்தனை எல்லைகளை கடந்து இன்னைக்கு உலகெங்கிலும் பல மொழிகள்ல கொண்டாடப்படுது? அதுக்கு காரணமே அதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற வரலாற்று உண்மைகள் தான் சொல்லலாம். வரலாற்று உண்மைகளா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ பாத்தீங்கன்னா, நாம பல நேரங்கள்ல இந்த பழங்கால இதிகாசங்களை படிக்கும்போது அதுல வர்ற அந்த அமானுஷ்யமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இது வெறும் கற்பனை, கட்டுக்கதை அப்படின்னு ஈஸியா முத்திர குத்திடுறோம். ஆமா, அது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒண்ணுதான். ஆனா இந்த வார்த்தை புத்தகம் இத வேற ஒரு கோணத்துல அப்ரோச் பண்ணுது. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது கிமு 4ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கலான்னு கருதுறாங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டு? ஆமா, இது சும்மா உட்கார்ந்து யோசிச்ச கற்பனை கிடையாது. அந்த காலகட்டத்தோட மிக துல்லியமான ஒரு புவியியல் அப்புறம் அரசியல் ஆவணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த காலத்துல இருந்த நிலப்பரப்ப அவர் அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஆனா இதை எப்படி நாம அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? ஏன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தல. அதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ ராமாயணத்துல அயோத்தியில இருந்து இலங்கை வரையிலான அந்த பயண பாதை இருக்குல்ல? ஆமா, ராமர் வனவாசம் போன அந்த பாதை. கரெக்ட். அந்த பாதையில விவரிக்கப்பட்டிருக்கிற ஆறுகள், அப்புறம் தண்டகாரண்யம் மாதிரியான காடுகளோட அமைப்பு, அங்க இருக்கிற மரங்கள், விலங்குகள், இதெல்லாம் சும்மா கற்பனையில எழுதுனது கிடையாது. அது எல்லாமே ஜியோகிராபிக்கலா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கா? ரொம்பவே ஆக்யூரேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்த ஜனபதங்கள்னு சொல்ற அரசுகளோட கூட்டமைப்பு, கோசல நாட்டோட நிர்வாக முறை, மக்கள் எப்படி வரி கட்டினாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வரைக்கும் ஒரு தேசத்தோட முழு கட்டமைப்புமே வால்மீகி ரொம்ப துல்லியமா பதிவு பண்ணிருக்கார். ஆச்சரியமா இருக்கே. அப்போ இது ஒரு காவியமா மட்டும் பார்க்காம பண்டைய இந்தியாவோட ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாவே நம்ம பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா பார்க்கலாம். காலப்போக்குல பல 100 வருஷங்கள்ல இதுல நிறைய மாயாஜாலங்கள், கற்பனைகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதோட பேஸ்மெண்ட் அப்பட்டமான வரலாறு தான். இதை நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பா யோசிக்கணும். இவ்வளவு துல்லியமான நிலப்பரப்பு, வரலாற்று பின்னணி எல்லாமே இருக்கு சரி. ஆனா இந்த கதையை கொண்டு போறதுக்கு அவருக்கு ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகன் தேவைப்பட்டிருப்பாரே. உண்மைதான். அந்த ராமன் அப்படிங்கிற கேரக்டரை வால்மீகி எப்படி முடிவு பண்ணார்? இந்த புவியியல் அமைப்புக்கு ஏத்தா மாதிரி ஒரு கற்பனையான பெர்ஃபெக்ட் மனுஷனை அவரே உருவாக்கிக்கிட்டாரா? அங்கதான் ஒரு மிக முக்கியமான தத்துவார்த்தமான திருப்பம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அதாவது வால்மீகி முனிவர் தமசா நதிக்கரையில தன்னோட ஆசிரமத்தை அமைச்சு வாழ்ந்துட்டு வர்றாரு. தமசா நதிக்கரை. ஒரு நாள் முக்காலமும் உணர்ந்த நாரத முனிவர் அவரை தேடி அந்த ஆசிரமத்துக்கு வர்றாரு. அப்போ வால்மீகி நாரதர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. அது சும்மா சாதாரணமான கேள்வி கிடையாது.
என்ன கேட்டார்? நாரதரே, இந்த யுகத்துல 32 கல்யாண குணங்களும் பொருந்திய ரொம்ப நேர்மையான, சத்தியம் தவறாத, வீர தீர பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாரு. வெயிட், 32 கல்யாண குணங்களா? இத கேட்கும்போதே கொஞ்சம் மலைப்பா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய லிஸ்ட். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு உச்சபட்ச அளவுகோல், ஒரு பெர்ஃபெக்ட் ப்ளூ பிரிண்ட் அவர் தேடியிருக்காருன்னு சொல்லலாமா? ஆனா அந்த 32 குணங்கள் நான் என்ன? சும்மா நல்லவரா இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, இது மட்டும் தானா? இல்லவே இல்ல. அது ஒரு மனிதனோட முழுமையான எவல்யூஷனை குறிக்குது. உதாரணத்துக்கு, அதுல இருந்து சில குணங்களை மட்டும் நாம பாப்போம். ஆ, சொல்லுங்க. சத்தியம் தவறாமை, அதாவது எந்த சூழ்நிலையிலையும் உண்மையா இருக்கிறது. வீரம், எதை கண்டும் பயப்படாத மனத்தின்மை, இது ஒரு பக்கம். ஓகே, இதெல்லாம் பொதுவா ஹீரோக்களுக்கு இருக்கிறது தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு துளி கூட பொறாமையே இல்லாத குணம், தன் எதிரியாகவே இருந்தாலும் அவனோட திறமைய மதிக்கிற தன்மை, அளப்பரிய கருணை. வாவ், எதிரியோட திறமைய மதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மனுஷனுக்கு தேவையான மிக சரியான பிசிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ், அதாவது உடல் அளவீடுகள் கூட அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஓ, பிசிக்கலாவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆமா, ஒரு மனிதன் உடல், மனம், ஆன்மா அப்படின்னு எல்லாத்திலயும் முழுமையடைந்தவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தேடல் தான் வால்மீகியோட அந்த கேள்வி. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, அத்தனை குணங்களும் ஒரே ஆள்கிட்ட ஒருங்கே அமைஞ்ச ஒரு மனுஷனை நிஜத்துல கண்டுபிடிக்க முடியுமா என்ன? அதனாலதான் அவர் அதை நாரதர்கிட்ட கேட்டாரு. நாரதருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நாரதர் என்ன சொல்றான்னா, நீங்க தேடுற அந்த 32 குணங்களும் பொருந்திய ஒரு முழுமையான மனிதன், ஒரு இலட்சிய கதாநாயகன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரானோட வரலாற்ற ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் வால்மீகிக்கு முழுமையா எடுத்து சொல்றாரு. அப்போ ராமன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வால்மீகியோட மூளையில உதிச்ச ஒரு ஃபிக்ஷன் கிடையாது. நிச்சயமா கிடையாது. தன்கிட்ட இருந்த அந்த பெர்ஃபெக்ட் அளவுகோலுக்கு, அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு மிகச்சரியா பொருந்தின ஒரு நிஜ மனுஷனோட, ஒரு ஆட்சியாளனோட வரலாற்ற அவர் அப்பதான் முழுசா உள்வாங்குறாரு. இதுவரைக்கும் ரொம்ப ஒரு நேர்கோட்ல பயணிச்ச கதை இந்த இடத்துல அந்த தமசா நதிக்கரையில தான் ஒரு எதிர்பாராத பெரிய வளைவை சந்திக்குது. ஆமா, ஒரு பெரிய எமோஷனல் ஷிஃப்ட் அங்க நடக்குது. நாரதர் கதையை சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, நமக்கு கதையும் கிடைச்சிருச்சு, பெர்ஃபெக்ட் கதாநாயகனும் கிடைச்சிட்டான், இனிமே உட்காந்து பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுத வேண்டியதானே அப்படின்னு வால்மீகி நினைக்கல. அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த நிகழ்வு உண்மையிலே மனசு உழுக்குற மாதிரி இருக்கு. உண்மைதான். நாரதர் போனதுக்கு அப்புறம் வால்மீகி தன்னோட சீடரான பரத்வாஜரை கூட்டிட்டு குளிக்கிறதுக்காக அந்த தமசா நதிக்கரைக்கு போறாரு. அந்த நதிக்கரை எப்படிப்பட்டது தெரியுமா? கொஞ்சம் கூட சேர் இல்லாம ஒரு நல்ல மனுஷனோட மனச போல ரொம்ப தூய்மையா இருக்கு அப்படின்னு வால்மீகியே அதை வர்ணிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான, ரொம்ப ரம்யமான சூழல்ல அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கிளையில ஜோடியா உட்கார்ந்து இருந்த 2 நாரை பறவைகளை பாக்குறாரு. கிரெயின்ஸ். ஆமா, அந்த பறவைகள் ஒண்ணுக்கொண்ணு ரொம்ப அன்பை பரிமாறிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்தரங்கமா விளையாடிட்டு இருக்கிறத அவர் ரசித்து பாக்குறாரு. ஒரு பெரிய முனிவரா இருந்தாலும் இயற்கை மீதும் அந்த சின்ன உயிர்கள் மீதும் அவருக்கு இருந்த அந்த நுட்பமான ரசனை இங்க வெளிப்படுது. கரெக்ட். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஒரு நொடி, ஒரே ஒரு நொடிதான் அந்த மொத்த அமைதியான சூழலும் சுக்கு நூறா உடைஞ்சு செதறுது. எங்கிருந்தோ பாஞ்சு வந்த ஒரு கூர்மையான அம்பு அந்த ஆண் நாரையோட உடம்புல சரக்குன்னு பாயுது. ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு அந்த ஆண் நாரை அப்படியே கீழே விழுது. ரொம்ப கொடூரமான காட்சி அது. தன் கண் முன்னாடியே தன்னோட இணைய பறிகொடுத்த அந்த பெண் நாரை அந்த துக்கம் தாங்க முடியாம அந்த மொத்த நதிக்கரையே உழுக்கிற மாதிரி ஓலமிடுது. அந்த பறவையோட அழறல் வால்மீகியோட காதுகளை அப்படியே பிளக்குது. இதை நம்ம கொஞ்சம் டீப்பா சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. பொதுவா ஒரு முனிவர் அப்படின்னா எப்படி இருப்பார்? எந்நேரமும் தியான நிலையில இருப்பார். எந்த ஒரு உலகியல் விஷயத்திலையும் சலனப்பட மாட்டார். எதையும் அப்படியே கடந்து போயிடுவார் அப்படிங்கிறது தானே நம்ம ஊர்ல இருக்கிற பொதுவான பிம்பம். ஆமா, கோபப்பட மாட்டாங்க, இமோஷனல் ஆக மாட்டாங்கன்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த பெண் நாரையோட துயரமோ, அது எழுப்பின அந்த மரண ஓலமோ வால்மீகியோட ஆன்மாவை ரொம்ப ஆழமா காயப்படுத்துது. அந்த வழிய பார்த்த வால்மீகிக்கு அளவற்ற சீற்றம் வருது. அப்போ அந்த அம்பை எய்த வேடன் அங்க ஓடி வர்றான். அவனை கண்டதும் வால்மீகிக்கு கோபம் உச்சிக்கு போகுது. இதயமற்ற அரக்கனே, என்ன காரியம் செஞ்சிட்ட நீ? ஒரு சின்ன உயிரோட காதல, அதோட சந்தோஷத்தை இப்படி கொஞ்சம் கூட இரக்கமில்லாம சிதைச்சிட்டியே. வாழ்நாள் முழுதும் நீ அமைதி இல்லாம தவிப்ப அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு. இதுதான் இந்த ஒத்த மொத்த புத்தகத்தோட மையப்புள்ளியே.
இந்த இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன் இது அவ்வளவு முக்கியம்? ஏன்னா ஒரு சின்ன பறவையின் மேல வந்த அந்த எல்லையற்ற கருணையும் அந்த அநீதியின் மேல வந்த தார்மீக கோபமும் தான் சேர்ந்து வால்மீகியோட வாயிலிருந்து வார்த்தைகளா தெரிச்சு விழுது. ஆனா இத வெறும் ஒரு முனிவரோட சாபம் அப்படின்னு நாம சாதாரணமா கடந்துட முடியாது. வேற எப்படி பாக்குறது இத? அவர் கத்துன அந்த வார்த்தைகள் சமஸ்கிருதத்துல எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்கும், அதாவது இலக்கண பிழையும் இல்லாம மிக சரியான எதுகை மோனையோட ஒரு ஸ்லோகமா ஒரு கவிதை வடிவத்துல வெளியில வந்திருக்கு. வெயிட் இது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனுஷனோ இல்ல முனிவரோ கோபத்தோட உச்சக்கட்டத்துல கத்தும்போது அது எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் கவிதையா வரும்? அதான் மேஜிக். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மேல ரொம்ப பயங்கரமான கோபம் வருது. நீங்க அவங்கள பார்த்து கத்துறீங்க, திட்டுறீங்க. ஆனா அந்த கோபமான வார்த்தைகள் உங்களையே அறியாம ஒரு கச்சிதமான இலக்கண சுத்தமான கவிதையா ஒரு மியூசிக்கல் மீட்டர்ல வெளியே வந்தா எப்படி இருக்கும்? அது ரொம்ப முரண்பாடா ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதுதாங்க நடந்துச்சு. ஒரு ஆழமான சோகத்திலிருந்து, ஒரு தாங்க முடியாத துயரத்திலிருந்து உருவானதுதான் உலகத்தோட முதல் ஸ்லோகம். வாவ்! இததான் சமஸ்கிருதத்துல ஷோகா ஸ்லோகமாக மாறியது. அதாவது ஷோகா பிகேம் ஷ்லோகா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்களாம். மனித உணர்ச்சியோட உச்சக்கட்ட வலி தன்னைத்தானே ஒரு கலையா தகவமைச்சுக்கிட்ட ஒரு அற்புதமான தருணம் அது. இத கேட்கும்போதே எனக்கு நிஜமா சிலிர்க்கிறது. அதாவது எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாம இலக்கணங்கள் எல்லாம் படிச்சுட்டு உட்கார்ந்து யோசிச்சு எழுதின கவிதை கிடையாது அது. ஒரு சின்ன உயிரோட வலிய பார்த்து பொறுக்க முடியாம ஆன்மாவிலிருந்து உடைஞ்சு வந்த வார்த்தைகள். ஆமா, பியூர் எமோஷன் அது. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் வால்மீகிக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைச்சா எனக்கே கொஞ்சம் படபடப்பா இருக்கு. அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நீங்களே சொல்லுங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் சம்பவத்துக்கு அப்புறம் அவரால எப்படி அமைதியா இருக்க முடியும்? குளிச்சிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த பிறகும் வால்மீகியோட படபடப்பு கொஞ்சம் கூட அடங்கவே இல்ல. கண்டிப்பா. அவர் மனசுக்குள்ள அந்த பெண் ஆரியோட ஓலமும் தன் வாயிலிருந்து தன்னிச்சையா வெளிவந்த அந்த கவிதை வரிகளும் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆமா, அவர் குழம்பியிருப்பார். நான் ஏன் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தேன், ஏன் அது ஒரு கவிதையா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல அவர் தவிச்சிட்டு இருக்கார். அப்போதான் சற்றும் எதிர்பாராத விதமா ஒரு தெய்வீக தலையீடு, ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அங்க நடக்குது. தெய்வீக தலையீடா? என்ன அது? படைப்பு கடவுளான பிரம்மாவே நேர்ல அவரை பார்க்க வர்றார். வால்மீகியோட குழப்பத்தை தீர்க்க பிரம்மாவே வர்றாரா? ஆமா, பிரம்மாவை பார்த்த உடனே வால்மீகி விழுந்து வணங்குறார். அப்ப பிரம்மா ஒரு மாபெரும் உண்மையை வெளிப்படுத்துறார். வால்மீகி, உனக்கு வந்த இந்த கவிதை பாடும் திறமை தற்செயலானது கிடையாது, பை சான்ஸ் வந்ததில்ல. இது என்னுடைய அருளினாலதான் உனக்கு உண்டானது அப்படின்னு சொல்றார். ஓஹோ! அதாவது ஒரு சாதாரண மனிதனோட சோகத்தை, அவனோட தார்மீக கோபத்தை ஒரு மாபெரும் இதிகாசத்தோட அடித்தளமா மாத்துனது தெய்வீகமான ஒரு சக்தி அப்படிங்கறத பிரம்மா அங்க உறுதிப்படுத்துறார். ஓ, அப்படி என்றால் அந்த தமசா நதிக்கரையில நடந்த சோகம் ஒரு தூண்டுகோல், ஒரு கேட்டலிஸ்ட் மட்டும்தான். அது மூலமா ஒரு உலகளாவிய படைப்பு உருவாகிறதுக்கான விதை அங்கேயே விதைக்கப்பட்டுடுச்சு. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரம்மா அதோட மட்டும் நிக்கல, வால்மீகிக்கு ஒரு மிக முக்கியமான டாஸ்கையும் கொடுக்கறார். என்ன டாஸ்க்? நாரதர் மூலமா நீ ராமபுரானோட வரலாற்றை கேட்டியே, ஒரு சிறந்த மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த முழு வரலாற்றையும் இப்ப உனக்கு கிடைச்சிருக்கே இந்த புது கவிதை நடையில, அதாவது அந்த அனுஷ்டுப் மீட்டர்ல ஒரு பெரும் காவியமா நீ ஏற்று அப்படின்னு பிரம்மா ஆணைறார். எவ்வளோ அற்புதமான ஒரு கனெக்ஷன் பாருங்களேன். நாரதர் கொடுத்த அந்த வரலாற்று உண்மைகளும் அந்த பெர்ஃபெக்ட் கதாநாயகனும் ஒரு பக்கம், தமசா நதிக்கரையில ஒரு பறவையோட மரணத்தால் எழுந்த தார்மீக கோவமும் அந்த கவித்துவமான மொழியும் இன்னொரு பக்கம். இது ரெண்டை இணைக்கிற ஒரு பாலமா பிரம்மாவோட ஆணை அமையுது. இதனாலதான் இந்த வார்த்தை நூல் ரொம்ப அழகா சொல்லுது, இது வெறும் ஒரு சாதாரண ஆவணமா இல்லாம ஒரு இதிகாசமா பரிணமிச்சதுன்னு. பிரம்மா கிளம்பும்போது ஒரு வாழ்த்தையும் சொல்லிட்டு போறாரு. என்ன வாழ்த்து அது? இந்த பூமியில மலைகளும் ஆறுகளும் எவ்வளோ காலம் நிலைத்திருக்குமோ அவ்வளோ காலம் நீ படைக்க போற இந்த காவியமோ இந்த உலகத்துல நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைறார். வாவ்! இந்த 3 விஷயங்களும், அதாவது ஹிஸ்டரி, மனித உணர்ச்சி, அப்புறம் டிவைன் ஆணை, இது 3ம் ஒன்னா இணையிற அந்த புள்ளில தான் இராமாயணம் முழுமையா உருப்பெறத் தொடங்குது. அதுக்கப்புறம்தான் வால்மீகி தன் முழு கவனத்தையும் செலுத்தி இந்த காவியத்தை எழுத ஆரம்பிச்சார்.
உண்மையாவே தேடல்ல இவ்ளோ ஆர்வம் இல்ல உங்கள மாதிரி ஒருத்தரோட இந்த பயணத்தை மேற்கொண்டது எனக்கு ஒரு பெரிய கண்துறப்பா இருக்கு. எனக்கும் அதே ஃபீல் தான். இதுவரைக்கும் நாம அலசின இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு ரொம்ப கிளியரான பிக்சர் நமக்கு கிடைக்குது. ஏதோ ஒரு காட்ல ஒரு சாதாரண வேடன் எய்த அம்பு, ஒரு நாரை பறவையோட எதிர்பாராத மரணம், அதை கண்டு துடிச்ச ஒரு முனிவரோட இரக்கம், இந்த ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உணர்ச்சிகள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான காவியத்துக்கு ஆணிவேரா அமைஞ்சிருக்கு. ஆமா, அதான் நிஜம். ஒரு காவியம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளால ஆனது கிடையாது. அது துயரம், கருணை, கோபம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த மனித உணர்ச்சிகளோட கலவை அப்படிங்கிறத இந்த வார்த்தை புத்தகம் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. நிச்சயமா. வெறும் வரலாற்று தரவுகளை தாண்டி எந்த ஒரு மாபெரும் படைப்புக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஆழமான மானுட உணர்ச்சி புதைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான லெசன். ஆனா இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு புது கேள்விய, ஒரு சிந்தனைய நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி? ஒரு ஆழமான துயரத்திலிருந்தும் ஒரு பறவையோட மரணத்திலிருந்து தான் இந்த முதல் காவியம் பிறந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அந்த துயரத்தோட பேரு சோகம். இப்போ இந்த இராமாயணம் தமிழ், இந்தி, தெலுங்குன்னு இந்தியாக்குள்ள மட்டும் இல்லாம தாய்லாந்து, இந்தோனேஷியா, கம்போடியான்னு பல நாடுகள்ல பல 100 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு வேற வேற வடிவங்கள்ல சொல்லப்படுது இல்லையா? ஆமா, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அந்த மூல உணர்வான சோகம் அதே ஆழத்தோட இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளுக்கும் கடத்தப்பட்டிருக்குமா? ஓ, இது ஒரு சூப்பரான கேள்வி. அல்லது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வேற வேற உணர்ச்சிகளா உருமாறி இருக்குமா? அந்த மூலக்கதையோட தூய்மையான துயரம் மொழிபெயர்ப்புகளோட அந்த பிரம்மாண்டத்துல எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்குமா? இது யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு பிரம்மாண்டமான கோணம் இது! நிஜமாவே வால்மீகியோட அந்த கோர் எமோஷன் வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதே அதுவே ஒரு தனி பெரிய ரிசர்ச்சா இருக்கும். கண்டிப்பா. எதையும் ரொம்ப ஆழமா தேடி படிக்கிற நீங்க இத பத்தி நிச்சயமா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு படைப்போட ஆணிவேர் எப்படி பல கிளைகளா பல திசைகள்ல விரியுது அப்படிங்கறத நீங்களே உங்களுடைய தேடல்ல கண்டுபிடிக்கணும்னு நாங்க விரும்புறோம். ஏன்னா கத்துக்கிறதும் அறிவை பகிர்ந்துக்கிறதும் ஒரு முடிவே இல்லாத பயணம். கரெக்ட். அந்த பயணத்துல இன்னைக்கு நாம சேர்ந்து பயணிச்ச இந்த நேரம் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சது. புது கேள்விகளோட, புது தேடல்களோட, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் உங்களை நாங்க சந்திக்கிறோம். தொடர்ந்து சிந்திங்க, தேடுங்க. நன்றி. கார்த்திக் தகவல் பரிமாற்றக் கழகம் சேனல் நண்பர்களே, இன்றைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நாங்க நம்புறோம். வீடியோவை முடிப்பதற்கு முன்னால் ஒரு 5 முக்கியமான விஷயங்கள். லைக், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஷேர், இந்த பயனுள்ள செய்தியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செஞ்சு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. கமெண்ட், உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப், இது போன்ற பல உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்புறம் கடைசியா பெல் ஐகான், நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வர அந்த பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.